சென்னையில் ஒரு கூட்டத்தை நாங்கள் போட்டோம். 50 வருஷம் முடிஞ்ச உடனே பெரிய கூட்டம் போடணுன்ட்டு இந்த வருஷத்தில் ஒரு பெரிய கூட்டம் 4 நாட்கள் போட்டு அதில் ஒரு பிள்ளையை கொண்டு வந்துருந்தாங்க வட இந்தியாவிலேருந்து. அந்த பிள்ளையை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன்னா தெரியும். அவள் பேர் மஞ்சு. மஞ்சு இருக்கிற ஊருக்கு நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன் நவம்பர் மாதத்தில். அங்கேயும் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தோம். ஒரு 1000 பேரை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒரு 1000 பேருக்கு தான் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணோம். ஆனால் வந்தது 2400 பேர். ஏன்னா அங்கே பயங்கரமான அடிப்பிடி. ஆண்டவரை பின்பற்றுறவங்க இன்னைக்கும் அது பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிராமத்தில் இயேசுக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லி 40 குடும்பத்தை ஊருக்குள்ள விடாம மரத்தடியில் மலைக்குள்ள தங்கிக்கிட்டு இருக்கு இன்னைக்கும் ஜார்க்கண்ட்ல. ஐயா, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க வீட்டுக்குள்ள போக முடியல. சமைக்கிறதுக்கு மரத்தடி, மழை சோறுன்னு பெஞ்சதுன்னா அதுக்குள்ள நனைஞ்சு சாப்பிடணும், படிக்கணும், தூங்கணும். பிள்ளைகள் அதுக்குள்ள தான் வைக்கணும். ஆனா அவங்க இயேசு விடமாட்டேன் என்ன ஆனாலும் சொல்லி உட்கார்ந்துருக்காங்க. 40 குடும்பம். கிறிஸ்துவுக்காக நீங்க பாடுபட்டேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய பாடுகளோடு கூட நீங்களும் நானும் பாடுபட்ட மாதிரியே தெரியாது. நான் நிறைய காரியம் சொல்ல முடியும். பெரிய போராட்டங்கள் நிறைந்த இடத்துல தான் நாங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுகபோகமான ஊழியம் பண்ண முடியாது. அந்த இடத்துல பன்சரின்னு ஒரு இடத்துல நான் ஊழியத்துக்கு போயிருக்கும் போது ஒரு நாள் கூட்டம் தண்டி இல்லைனா கூட்டம் காலையில இருந்து 9 மணிக்கு ஆரம்பிச்சோம். நான் 4 மணி வரைக்கும் பேசுறேன். எல்லாரும் சாப்பிடல, இன்னும் ஒருத்தரும் சாப்பாடை பற்றி யோசிக்கல. நானாகத்தான் பார்த்து நிறுத்த வேண்டி இருந்தது. அப்போ சொன்னாங்க, அண்ணா என்ன ஒரே ஒரு சாட்சிக்கு மட்டும் இடம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பான்னு சொன்னா இந்த பிள்ளையை கொண்டு வந்தாங்க. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. நாங்க ஒரு ஊழியக்காரனை ஒரு இன்டீரியரான பகுதியில் வச்சிருந்தோம். இந்த போராட்டம் இருந்த இடத்துல அவருக்கு நாங்கள் முழு தொகையெல்லாம் உதவி தொகையெல்லாம் கொடுக்கல, கொஞ்சம் உதவி செய்தோம். அவரு ஆண்டவரை பிரசங்கிக்கும் போது அவர் பயங்கர கொள்ளைக்காரரான இருந்த டெக்காய்ட், கொள்ளைக்காரனா இருந்தவரை ஆண்டவர் தொட்டு அவரை ஆண்டவர் இருக்கிற ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தார். அவன் மகளே சொல்லுவா, எங்க அப்பா கொள்ளைக்காரராக இருந்தாரு, ராத்திரியில கொள்ளை அடிக்க போவாரு, திருடிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அப்படித்தான் வளர்ந்த குடும்பம். இயேசுவை சந்திச்சாரு, அது ஒரு பெரிய கதை. அப்படி இருந்தவருக்கு நாங்க கொஞ்சம் உதவி தொகையை கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தி அவருக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அவரை ஊர்லயே நீங்க சபையை ஸ்தாபிக்கணும்னு சொன்ன உடனே அவர் போய் கர்த்தருடைய கிருபையினால பலமான கிரியை நடந்ததுனால 3 வருஷத்துல 250 பேர் கொண்ட ஒரு சபை உண்டாயிடுச்சு. அவங்களே கையை வச்சு மண்ணுல ஒரு ஆலயத்தை கட்டி மேல ஆஸ்பெஸ்டாஸ் போட்டு பயங்கரம் உற்சாகமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தவருக்கு கொரோனா வந்தது, செத்து போனார். கவனிங்க, 250 பேர் இருந்த பாஸ்டர் இருந்ததுல பாஸ்டர் கொரோனா கொண்டு போயிடுச்சு. நான்லாம் அன்னைக்கு ராத்திரி தூங்கல. எனக்கு செய்தி வந்தவொடனே தூங்கல. என்ன ஆண்டவரே, நல்ல ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தாரு, இன்னும் கொஞ்சம் பேர் உருவாக்கலாமே. எப்படி நாங்கள் அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு அவனுடைய மகனை பைபிள் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து அவன் ட்ரைனிங்கில் இருக்கும்போது அவன் 1 வருஷம் ட்ரைனிங் எங்கிட்ட எடுக்கணும். பிரசங்கம் பண்ணுறது எப்படி, ஆண்டவருக்குள்ள மக்களை நடத்துறது எப்படி, உருவாக்குறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க 1 வருஷம் ட்ரைனிங். அதுக்கு வந்துட்டான் அவன். அப்போ தான் படிச்சுக்கிட்டு தான் அவனை கூப்பிட்டு, எப்பா உங்கள் அப்பா ஆரம்பித்த ஊழியத்தை நீ தான் செய்ய முடியும், அங்கே வேற யாரும் கிடைக்கலப்பா அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். ஆனால் சபை எப்படி இருக்குங்கிற ஒரு பெரிய கரசனை இருந்தது. நான் இப்போ அந்த நவம்பர் மாசத்துல நாங்க போயிருக்கும் போது அவருடைய மகளை கூட்டிட்டு வந்தாங்க. கவனிங்க நல்லா, காலேஜ் போற பொண்ணு, வயசு 19. பிரதர் வெஸ்லி பார்த்துருக்கிறாரு, நல்ல தைரியமா சொல்றேன், நல்லா கவனிங்க. அந்த பொண்ணை நீங்க பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. ஏன்னா இவ்வளவுதான் இருப்பா, இடுப்புக்கு மேலதான் அவளை பெண்ணுன்னு பார்க்க முடியும். இடுப்புக்கு கீழே ஒரு வாத்து எப்படி இருக்குமோ அப்படி இருப்பா. பெரிய ஒரு ஷேப்லெஸ் கால் ரெண்டும் இப்படி இருக்கும். இப்படி நேரம் நம்மள மாதிரி நடக்க முடியாது, சைடில் தான் நடப்பா, நண்டு நடக்கிற மாதிரி. ஏன்னா காலும் வளைஞ்சுக்கிட்டு இருக்கும். வயசு 19, காலேஜில் படிக்கிறான். கவனிங்கம்மா, கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப போராடுறோம் அப்படின்னு சொல்லாத, நான் சொல்றத நல்லா கேளு. இப்படி நடக்கிற பிள்ளை அவளை கூட்டிட்டு வந்தாங்க.
நான் நின்று பேசின மேடையில் அவ இப்படித்தான் ஏறினா. அவ கையில மைக்க கொடுத்த போது பயங்கரமா பேசினா, தன்னுடைய சாட்சியை சொன்னா. எங்க அப்பா ஒரு திருடரா இருந்து ரட்சிக்கப்பட்டது. எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆனாலும் நான் அந்த ஊழியத்தை தொடர்றேன்னு சொல்லும்போது நான் பக்கத்தில் இருக்கேன், என் ஊழியக்கார்ட்ட கேட்கிறேன், அந்த சபை வளர்ந்துருக்கா குறைஞ்சிருக்கா? அவன் சொல்றா, அண்ணே 4 மாசத்துல 50 பேர் இன்னும் ஞானஸ்நானம் எடுத்துட்டான், 300 ஆயிட்டுண்ணே. நான் அப்ப கேட்டேன், அவ கையிலே மைக்க கொடுத்து கேட்கிறேன், மஞ்சு உங்க அப்பா இறந்துட்டாருங்கிற, இன்னும் 300 பேருக்கு நீ 50 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்ட, உங்க அப்பா நடத்தின ஊழியம் அதே விதத்தில் நடக்குது, அதே டெலிவரன்ஸ் எல்லாம் நடக்குது, விடுதலையோடு நடக்குதுன்னு சொல்றிய, எப்படி அம்மான்னு கேட்டேன். உன்னை பார்த்தா உன்கிட்ட வர்றாங்களா? நீனே எப்படியோ இருக்க, வாத்துக்குட்டி மாதிரி இருக்க, நீ ஏன் இப்படி நடக்கிற, உன்கிட்ட ஜெபம் பண்ண வராங்களா? அவ என்ன சொன்ன தெரியுமா? அங்கிள் என்னைய பாக்குறாங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பாக்குறாங்க. அப்போ பாரிஸ்ல இன்னும் ஒழுங்கா ஊழியம் நடக்கணும்னா உங்களுக்குள்ள யாரை பார்க்கல? நான் ஒரு பாட்டு எழுது, என்னை காணுவோர் உம்மை காணட்டும், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும், கல்வாரி சிநேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்து ஆட்கொள்ளும் தேவாம், அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்து ஆட்கொள்ளும் தேவா, நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தில் திரியாய் எடுத்தாள் கொள்ளும், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும், கல்வாரி சிநேகம். இருண்டதொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோ, இனியாவதுவும் திருமுகம் காண, இருண்டதொரு வாழ்வில் இன்னமும் வாழ்வோ, இனியாவதுவும் திருமுகம் காண, நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், என்னை காணுவோர் உம்மை காணட்டும், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும், கல்வாரி சிநேகம். என்னை கேட்கின்ற அருமையான சகோதரா சகோதரியே, இது ஏதோ பாட்டு எழுதணுங்கிறதுக்காக இல்லை, இதனுடைய தாகம் ஐயா. என்னை காணுவோர் உம்மை காணட்டும். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது மெய்யானால், மறுபடி பிறந்தது உண்மையானால், நீங்கள் இதை சொல்லுங்க, நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் என்பதை வாழ்ந்து காட்டுவீர்கள். நேற்றைய தினத்தில் சொன்னேன், தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரராக நீங்கள் காக்கிறீர்கள் என்று. இன்றைக்கு சொல்கிறேன், நற்கிரியைகளை செய்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுன்னா ஆண்டவர் உங்க வீட்டு கதவை வந்து தட்டுறதில்ல. அதனால தான் 25வது அதிகாரத்துல மத்தேயுல நியாயத்தீர்ப்பின் நாளிலே செம்மறியாடையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்வாராம். என்ன சொல்லுவார்? நான் பசியாயிருந்தேன், நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள். நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், என்னை உடுத்துவித்தீர்கள். எப்போ ஆண்டவரே செய்தோம்? இந்த சிறிய ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள். ஒவ்வொரு மாதம் 2-3 நேரம் சாந்தனை கூப்பிடுவார். எப்படி இருக்கீங்கன்னா கேட்பாரு. அதுக்கு பிறகு அண்ணே கொஞ்சம் பணம் அனுப்பிச்சிட்டோம், நாங்கள் தாங்குற பிள்ளைங்க நல்லா இருக்காங்களாண்ணே, ஜெபம் பண்ணுறேண்ணே சொல்லுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.